வெயிட் குறைக்கிறப்ப மெட்டபாலிசம் ரொம்ப முக்கியம். அந்த மெட்டபாலிசம் கரெக்டா இல்ல அப்படின்னா வெயிட்டே குறைக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. சோ இந்த வீடியோல மெட்டபாலிசத்தை பத்தி நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்க 3 விஷயத்த நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days weight loss challenge ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. மித் நம்பர் 1, கோல்டு வாட்டர் நம்ம குடிச்சோம் அப்படின்னா மெட்டபாலிசம் அதிகமாகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க. ஆக்சுவலி இது உண்மையா அப்படின்னா உண்மைதான். நம்ம எப்பப்பெல்லாம் கோல்டு வாட்டர் குடிக்கிறோமோ அந்த கோல்டு வாட்டரை நம்மளோட உடம்பு நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கேலரிஸ் யூஸ் பண்ணும். ஆனா அந்த ப்ராசஸ் நடக்கிறது ரொம்ப லேட்டாலாம் நடக்காது. அதே மாதிரி உண்மையாவே நம்மளோட மெட்டபாலிசம் பூஸ்டப் ஆகுற அளவுக்குலாம் யாருமே ஐஸ் வாட்டர் குடிக்கிறது இல்ல. அப்படி குடிக்கணும் அப்படின்னா ரொம்ப அதிகமா நம்ம குடிக்கணும். மித் நம்பர் 2, வயசானாலே மெட்டபாலிசம் கம்மியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது உண்மையா அப்படின்னா உண்மைதான். ஆனா எல்லாருக்குமே கிடையாது. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு மசில் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட பாடியில மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும். மசில் கம்மியா இருந்தது அப்படின்னா மெட்டபாலிசம் கம்மியா தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது நீங்க ஏஜ் ஆனீங்கன்னா கூட உங்களோட பாடியில ஒரு குறிப்பிட்ட மசில் மாச நீங்க வச்சிருக்கீங்க. ப்ராப்பரா மசில நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மெட்டபாலிசம் நல்லாவே இருக்கும். சோ மசிலுக்கும் மெட்டபாலிசத்துக்கும் சம்பந்தம் இருக்கே தவிர்த்து வயசானாலே மெட்டபாலிசம் கம்மியாயிடும் அப்படின்றதால எதுவுமே கிடையாது. தேர்ட் மித் மெட்டபாலிசத்தை பூஸ்டப் பண்றதுக்காக சப்ளிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்டாலே மெட்டபாலிசம் பூஸ்ட் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவு உங்களோட மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஈவன் அந்த மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ராசஸ் சப்போர்ட்டா இருக்குமே தவிர்த்து நீங்க அந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிட்டீங்கன்னா மட்டும் போதும் உங்களோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது.